இந்த வீடியோவில் 2025 அப்டேட்டட் மாடல் யமஹாவோட FZS வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடலோட ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த FZS வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் நியூ கிராஃபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த 2025 அப்டேட்டட் மாடலில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ கிராஃபிக்ஸில் இருக்குது. இது வந்து ஐஸ் ப்ளூ வெர்மிலியன். ஸோ பழைய கலர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த அப்டேட் மாடல் தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் உங்களுக்கு எம்பளம் வந்து கொடுத்துருக்காங்க FZS அப்படின்னு சொல்லிட்டு. இதுதாங்க டாப் மாடல் வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடல். ஸோ இதில் என்ன அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஹைப்ரிட் மாடலில் பார்த்த மாதிரி உங்களுக்கு இன்டகிரேட்டட் உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபியூல் டேங்கோட எக்ஸ்டென்ஷன்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிராஃபிக்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து வீல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கலர்டு வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு இந்த கலர்டு வீல்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இந்த வீல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல 17 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம டயர் எவ்வளோ சைஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100/80 செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 100/80 செக்ஷன் டயரில் உங்களுக்கு 17 இன்ச் அலாய் வீலோட கொடுத்துருக்காங்க. அண்ட் சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் அண்ட் நல்ல பெஸ்ட்டான 17 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான டயர் எம்ஆர்எஃப்ல இருந்து 100/80 செக்ஷன் டயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மட்கார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர்ல தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு பிளாக் கலர் மட்கார்டு வந்து ஃப்ரண்ட்ல இருக்கு. அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட் லுக்குமே பார்க்கறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நம்ம FZ உங்களுக்கு வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடலில் பார்த்த மாதிரி இதோட ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணல. ஸோ உங்களுக்கு எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்இடி ஹெட்லைட் உங்களுக்கு டிஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்குது. ஸோ இது உங்களுடைய சிக்னேச்சர் டிஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த FZ வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான விஷயம் மல்டி ஃபங்க்ஷனல் எல்சிடி கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்கிறதுனால ஏபிஎஸ் ஆனில் இருக்கா என்னன்றது உங்களால் பார்த்துக்க முடியும். இண்டிகேட்டர் வந்து இருக்கா அப்படிங்கிறது உங்களால், அதாவது இண்டிகேட்டர் ஆனில் இருக்கா அப்படிங்கிற இந்த இண்டிகேஷன் வந்து கிடைக்கும். அண்ட் நியூட்ரல் இண்டிகேட்டர் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை உங்களுக்கு ஆக்சஸ் நேவிகேட் பண்றதுக்காக இந்த இடத்துல ஒரு சின்னதா பட்டன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பட்டனை வச்சு உங்களால இந்த கிளஸ்டரை வந்து நேவிகேட் பண்ண முடியும். ஸோ ட்ரிப் 1 ட்ரிப் 2 அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு, ஃபியூல் லெவல் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் இந்த ஒரு தரமான டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை வச்சு நீங்க ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடலோட ஃபியூல் டேங்க் பாத்தீங்கன்னா 13 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 13 லிட்டர்ஸ் அப்படிங்கும் போது டெஃபினட்டாக உங்களுக்கு மைலேஜுமே கிட்டத்தட்ட 45 50 கிலோமீட்டர் மைலேஜுமே வந்து கொடுக்க முடியும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கோர் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இன்ஜினை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு 149cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டில் உங்களுக்கு ப்ளூ கோர் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. E20 கம்ப்ளைண்ட் வந்து இந்த பைக்கில் இருக்கு. அண்ட் உங்களுக்கு இந்த பைக்கோட சீட் ஹைட்டுமே பார்த்தீங்கன்னா 790 mm சீட்டோட ஹைட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி செக்மெண்ட் பைக்குன்னு சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரைடர் அண்ட் பில்லியன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு இந்த நியூ அப்டேட் மாடலில் கிராஃபிக்ஸுமே நல்லா இருக்கு. அண்ட் டெயில் செக்ஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. கிராப் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ கிராப் ரீல்ஸோட உங்களுக்கு பில்டு குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பில்டு குவாலிட்டி இருக்கு. அண்ட் உங்களுக்கு இந்த பைக்கோட இன்ஜின்ங்க. ஸோ இப்போ தான் நம்ம இன்ஜினுக்கு வர்றோம். ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 149cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு SOHC 2 வால்வ் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12.3 ஹார்ஸ் பவரும் 13.3 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ FZ மாடலில் நம்ம 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் எதிர்பார்க்க முடியும். ஸோ 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இனிஷியல் பிக்கப் அண்ட் மைலேஜ் நல்லா கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் உங்களுக்கு 50 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து கிடைக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்காகவே உங்களுக்கு பேஷ் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேஷ் பிளேட் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான பில்டு குவாலிட்டியில் தான் இந்த பேஷ் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த கவுல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ கிராஃபிக்ஸில் அந்த கிரே அண்ட் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு கிராஃபிக்ஸுமே ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பெருசாக நம்ம குறை சொல்கிற மாதிரி இல்லைங்க. நல்லா கொடுக்குற பணத்துக்கு வேல்யூ ஃபார் மணி அண்ட் பெஸ்ட்டான பில்டு குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபுட் பெக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரப்பரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு பைக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான விஷயம் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ். இந்த FZS வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடலோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 165 mm வந்து இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஸ்பீட் பிரேக்கராக இருக்கட்டும் இல்லாட்டி ஏதாவது ஒரு பேத் ஹோல்ஸில் வேகமாக விட்டாலுமே அடியில் இன்ஜினை வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு டேமேஜும் ஆகாது. அந்த மாதிரியான ஒரு எம்எம்ல தான் 165 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வெயிட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக இருக்காதுங்க. 136
156 கிலோகிராம் தான் இந்த வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடலோட வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பில்டு குவாலிட்டி, உங்களுக்கு ஈஸி ஆக்சசபிளாக இருக்கட்டும், இல்லை ரிலையபிலிட்டி, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் இந்த எஃப்செட் மாடல் வெர்ஷன் 4 டீலக்ஸில் பார்க்கலாம். அண்ட் ரியர் செக்ஷனில் இருக்கக்கூடிய டயர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வைடான ரேடியல் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ 140/60 செகண்ட் டயர் உங்களுக்கு 17 இன்ச் அலாவியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வைடான ரேடியல் டயருங்க. ஸோ டயரை பொறுத்த வரைக்கும் நல்ல பெரிய வைடான ரேடியல் டயர் கொடுத்துருக்காங்க 17 இன்ச் அலாவிலோட. ஸோ அலாவியில் உங்களுக்கு அந்த ரெட் கலர் உங்களுக்கு கலர் கொடுத்தது இந்த பைக்குக்கு இன்னும் லுக்கை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான அந்த கலர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் உங்களுக்கு ரியரில் பார்த்தீங்கன்னா 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோ கிராஸ் சஸ்பென்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெஸ்ட்டான விஷயம் இதோட சஸ்பென்ஷன்ஸும் நல்லா இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் பார்த்தீங்கன்னா 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோ கிராஸ் சஸ்பென்ஷனும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டயரும் நல்ல 140/60 உங்களுக்கு நல்ல வைடான ரேடியல் டயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு டயர் ஹக்கருமே வந்து ரியரில் கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் ஹக்கர் நம்ம கண்டிப்பாக ரெய்னி டேஸில் கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு பின்னாடி வரவங்களுக்கு சேரும் அடிக்காது, நம்ம பில்லியன் ரைடருக்கோ இல்லை நம்ம வண்டிக்குமே டேமேஜ் ஆகாது. அதே மாதிரி உங்களுக்கு இதோட ரியர் செக்ஷன், ஸோ ரியர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெயில் லைட்டுமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ டெயில் லைட் வந்து பார்த்தீங்கன்னா யமஹாவோட ஒரு சிக்னேச்சர் டெயில் லைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டெயில் லைட்டுமே எல்இடியில் இருக்கு. இந்த வண்டியில் இண்டிகேட்டர்ஸுமே எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர் அதாவது பிளிங்கர்ஸுமே வந்து உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய லைட்டிங் செக்ஷன் எல்லாமே எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. எல்இடி ஹெட்லைட்டாக இருக்கட்டும், எல்இடி டெயில் லைட், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் ரியரில். ஸோ இதோட டிஸ்க் சைஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல சைஸாக இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தாலே தெரியும் இதில் வந்து உங்களுக்கு 282 சிங்கிள் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய சைஸில் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் இருக்கு. அண்ட் பைப்ரேலேருந்து உங்களுக்கு பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் இருக்கு. அண்ட் இன்டெகிரேட்டட் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ எம்பளம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் உங்களுக்கு ரியர்லையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை வந்து ரொம்ப வந்து பெஸ்ட்டான ஒரு எர்கனாமிக்ஸான ஒரு பெஸ்ட்டான எக்ஸாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சவுண்டை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கு. இந்த எஃப்செட் வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 220 சிங்கிள் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரியர்லுமே பைப்ரேல இருந்து தான் பிரேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் சவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதோட ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. உங்களுக்கு ஹீட் ப்ரொடெக்ஷனுக்கும் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதனால இதோட சவுண்டுமே வந்து ஒரு கொஞ்சம் புது சவுண்டா இருக்கும். ஸோ இந்த பைக்ல உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், டியூல் டிஸ்க் பிரேக் இருக்கு. மல்டி ஃபங்க்ஷனல் எல்சிடி கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் லைட்டிங் செக்ஷன் எல்லாமே எல்இடியில் இருக்கு. அண்ட் நல்ல மைலேஜ் 50 km/h மைலேஜ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த எஃப்செட் வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடலில் சொல்லிட்டே போகலாம். இதுதாங்க இப்போ 2025ல அப்டேட் மாடலாக வந்திருக்கக்கூடிய கிராஃபிக்ஸ் வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடலில். பழைய வைஸ்ஃப்ளூ வெர்மிலியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக தான் இப்போ புது கலர் அப்டேட்ஸ், கிராஃபிக்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 11,000 வரைக்கும் பழைய ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணியாகவும் இருக்கும். பில்டு குவாலிட்டியும் நல்லா இருக்கு. இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து இதில் எக்கச்சக்கமான கான்ஃபிகரேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பைக்கை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பைக்கை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும்னா வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ குட் டே.